அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் விவாதிக்க போவது தமிழ்நாட்டில் தலித் அரசியலை பற்றியும் திருமாவளவன் அவர்களினுடைய நிலைப்பாடை பற்றியும். ஏற்கனவே நாம 2 காணொளி வெளியிட்டிருக்கோம். நீங்க தயவு செய்து அதை போய் பார்த்தாதான் நாம இப்ப சொல்றது புரியும். நாம் ஏற்கனவே சொன்னதுதான் நடக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று அவர் ஏற்கனவே காட்டுமன்னார்கோயில் தொகுதியில் போட்டியிடுவதற்கு முனைந்தார், அறிவித்தார். ஆனால் நிற்கவில்லை, வாபஸ் பெற்றுக்கொண்டார். 2வது, அவருடைய சகோதரி மகளை அரசியலில் கொண்டு வருவதற்கு அவர் முயற்சித்தார். அதனுடைய விளைவுதான் அவரை கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு அவர் பரிந்துரைத்தார். அதன் பிறகு நடந்த அரசியல் நிகழ்வுகள் நமக்கு தெரியும், தேர்தல் முடிவுகளும் நமக்கு தெரியும். அவர் அந்த நிலையை எடுத்ததை நாம் வரவேற்றோம். அந்த நிலையில அவர் உறுதியா இருந்திருக்கணும். அவரோ அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ இன்றைய அதிகார பகிர்வு கிடைக்கிற சூழலில் இருந்து அந்த அதிகார பகிர்வை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். வன்னி அரசு அமைச்சரவையில் இடம்பெற்றது என்பது விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் அதிகாரத்தை சுவைக்கிற முதல் நிகழ்வு. அதன் மூலமாக தங்களுடைய இயக்கத்தினுடைய நீண்ட நாளைய திட்டங்களை எடுத்து செல்வதற்கு, கட்சியை வலுப்படுத்துவதற்கு அது பலமாகவும் ஒரு ஆயுதமாகவும் இருந்திருக்கும். அதுல ஒன்றும் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை. அது நிதர்சனம். ஆனா நாம என்ன சொன்னோம்னா, வன்னியரசின் பங்கேற்பு என்பது அந்த கட்சியிலேயே இருக்கிற பல்வேறு முக்கிய தலைவர்களுக்கு வேறு விதமான பார்வைகளை கொடுக்கும். இது இயல்பானது அரசியலில். வன்னியரசை விட அதிகமாக உழைத்தவர்கள் இருக்கலாம், அவரை விட குறைவாக உழைத்தவர்கள் அல்லது இணையாக உழைத்தவர்கள் இருக்கலாம். அவர்களுக்கு என்று இந்த அங்கீகாரம் என்பது தங்களுக்கு இல்லை என்பது உள்ளுணர்வாக இருக்கலாம். அந்த உணர்வு கூட இல்லாமல் இவர் போய் உள்ளே நாம் அங்கு இருந்திருந்தால் செயல்படுவதை விட இவருடைய செயல்பாடு குறைவாக இருக்கிறது என்று நினைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நாம் சொல்லியிருந்தோம். அதனால் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் என்று நாம் சொன்னோம். அதுதான் நிகழ்ந்தது. நம்முடைய 2 காணொளிகளில் நாம் என்ன சொல்லியிருந்தோமோ, காட்டுமன்னார்கோயில் தொகுதியில் தன்னுடைய வாரிசு அரசியலை முறையாக முன்னெடுக்காத விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருந்தோம். அதுதான் நடக்குது. ஊடகங்களுக்கு பயந்து கொண்டு சில பேர் சொல்லுவார்கள், அதாவது வாரிசு அரசியல் இல்லை இருக்கிறது என்றெல்லாம். வாரிசு அரசியல் என்பது இது மாதிரியான உட்கட்சி பிரச்சனைகள் வராமல் தவிர்ப்பதற்கு அவருக்கு உதவக்கூடும். ஒரு கால சூழ்நிலையை சாதகமாக்குற வாய்ப்பை அவருக்கு பெற்றுதரும். அவ்வளவுதான். அதுல சொல்றதுனாலயோ அந்த வாரிசு அரசியலை கொண்டு வர்றதுனாலயோ அவருக்கு பெரிய வெற்றியும் வந்துடாது. ஆனால் தோல்வியை தடுக்க முடியும், உட்கட்சி பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அதை தவற விட்டு விட்டார். 2வது, இந்த நாம் சொன்னது போல இப்பொழுது என்ன ஆகிறது, ரவிக்குமார் அவர்களுக்கும் வன்னி அரசுக்கும் இடையே சில கருத்து மோதல். அது பூசி மெழுகிற வேலையை நிறைய பேர் செய்யலாம். ஆனா உண்மை என்ன, 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வருது. அவர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சரவையின் பெயர் மாற்றப்படுகிறது. சமூக நலத்துறை என்ற வகையில் அது மாற்றப்படுது, சமூக நீதித்துறை என்று மாற்றப்படுகிறது. அது ஏற்கனவே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்றுதான் இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றாரு வன்னியரசு அவர்கள், இந்த துறை அதே செயல்பாட்டுடன் தொடர்ந்து பயணிக்கும். இதை முதலமைச்சர் மாற்றி அமைக்க நினைக்கிறார். எல்லோருக்கும் பொதுவான சமூக நீதி துறையாக அது இருந்தாலும் அதிலே ஆதி திராவிடர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை என்பது ஒரு டிபார்ட்மெண்டா இருக்குங்கிறது. மினிஸ்ட்ரியில தான் நேம் தான் மாற்றப்பட்டிருக்கு, பட் டிபார்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு சப்பக்கட்டு கட்டுறார். ஆனா ரவிக்குமார் அவர்கள் சொல்வது மிக சரியானது. ஏனென்று சொன்னால் இதனுடைய முக்கியத்துவம் என்பது அதனுடைய பெயரிலே தொடங்குகிறது. வேறு எந்த, எனக்கு தெரிந்து தென்னிந்தியாவிலும் அகில இந்திய அளவிலையும் மற்ற மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் நேரடியான பெயரில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில்தான் இந்த அமைச்சரவை பெயர், அமைச்சர் அதாவது அமைச்சகத்தினுடைய பெயர் நேரடியாக ஆதி திராவிடர் என்று குறிப்பிடுவது அவர்களுக்கான முக்கியத்துவத்தையும் அது புறக்கணிக்க முடியாத ஒரு அமைச்சகம் என்பதையும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையிலே இருக்கு. அதை தான் ரவிக்குமார் சுட்டி காட்டுறார். அந்த பெயர் மாற்றம் என்பது ஒரு சிம்பாலிக்கா நாளைக்கு வேற ஏதாவது ஒரு தப்பான முன்னெடுப்பை நோக்கி சென்றுவிடும் என்று அச்சத்தின் காரணமா ரவிக்குமார் அவர்கள் சொல்லுகிறார். அதை வன்னி அரசு மறுக்கிறார். அவர் மறுத்துதான் ஆகணும். அதுதான் நம்ம சொன்னோம். அவர் அமைச்சரவையில ஒரே ஒரு ஆளு. அது இல்லாமல் நீண்ட காலமாக அதிகாரத்தை பெற்றிராத ஒரு கட்சி. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த சமூகம் இன்னமும் அதிகாரத்தை சுவைக்காத சமூகம். எண்ணிக்கையில் அதிகமாக அவர்களினுடைய பங்களிப்பு இந்த தேசத்தின் கட்டமைப்பில் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் மெல்ல மெல்ல கிடைத்து கொண்டிருக்கிறதை தவிர முழுமையாக கிடைத்து விடவில்லை.
இந்த சூழலில் கிடைக்கிற இந்த அதிகாரம் என்பது அது உட்கட்சியில் இருப்பவர்களாலேயே சிதைக்கப்படும் என்று நாம் சொன்னோம். அதுதான் இப்போ நடைபெறுகிறது. அதன் பிறகு யார் யாரெல்லாம் விடுதலை சிறுத்தைகளில் இருந்து விலகினார்கள், அவர்கள் விலகியவர்களினுடைய தகுதி அதற்குள்ளாக நான் போகவில்லை. அவர்களுடைய காரணங்கள், காரியங்கள், அவர்கள் சொல்லுவது, அவருடைய விவாத பொருள், இதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதற்குள்ளாகவும் நாம் செல்லவில்லை. ஆனால் அந்த மாறுபாடு ஏற்பட்டு விட்டது. நாம் கணித்தது, நாம் சொன்னது மிக சரியாக பொருந்தி இருக்கிறது. இப்பொழுது திருமாவளவன் அவர்கள் உள்கட்சியில் நடைபெறுகிற இந்த நகர்வுகளை முழுமையாக உணர்கிறார். அவர் பெரிய அறிவாளி, எனவே அவர் உணர்ந்து விடுவார். உணர்ந்த காரணத்தின் காரணமாகத்தான் மாற்றி மாற்றி பேச வேண்டிய சூழல், திசை திருப்ப வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்தியா கூட்டணியில் திமுக இடம்பெற வேண்டும் என்கிற அவருடைய வேண்டுகோள் என்பதெல்லாம் ஒரு நீண்ட கால அரசியலுக்கு தத்துவார்த்த ரீதியில் அது ஒரு மிகப்பெரிய அவருடைய கருத்து, ஒரு ஆழமான கருத்து. அது ஏற்கனவே கேரளாவில் இருக்கு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கூட்டணி காங்கிரஸை தேசிய அளவில் ஆதரிக்கிறது, ஆனால் மாநில அளவில் எதிர்க்கிறது. மேற்கு வங்கத்திலையும் அப்படிதான், கேரளாவிலையும் அப்படிதான், திரிபுராவிலையும் அப்படிதான். அவனுடைய அரசியல் அப்படித்தான் இருக்கு. ஆனா அது தமிழ்நாட்டில் இடம்பெறுமா, எடுபடுமா என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்கு. ஆனால் இந்த நோக்கம் அவருக்கு அதுதானா அப்படின்னு பார்த்தா அது அல்ல. திமுகவை முழுமையாக பலவீனப்படுத்துகிற வேலையில அவர் ஈடுபட வேண்டிய சூழலோ நெருக்குதலோ அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் தமிழக வெற்றி கழகத்தை சில நேரத்தில் தூக்கி பிடிக்கிறார், சில நேரத்தில் திமுகவை மிகவும் கடுமையான சொற்களால் விமர்சிக்கிறார். இது இந்த இரட்டை நிலைப்பாடு அவருக்கு ஏற்பட வேண்டிய அவசியம். உட்கட்சி பிரச்சனையை மறைப்பதுதான் இன்னொரு மிகப்பெரிய அவருக்கு இருக்கிற சங்கடம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலேயே விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வாக்குகள் என்பதில் தலித் வாக்குகள் அதிகமா இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களை தவிர தீவிர தொண்டர்கள், அதிலேயே கூட திமுக மீது கோபம் கொண்ட தொண்டர்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 10 இடங்கள் வழங்கப்பட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 இடங்கள் வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற மாநிலங்களவை பதவி புதிதாக வந்த தேமுதிகவுக்கு வழங்கப்பட்டது. அது தங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதெல்லாம் அவர்களுடைய உள்ள குமரலை வெளிப்படுத்துவதற்காக விடுதலை சிறுத்தைகளினுடைய பெருவாரியான தொண்டர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்து விட்டார்கள். ஆதி திராவிட மக்களின் பெருவாரியான சமூக பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த வாக்குகளை திமுகவை நோக்கி திருப்ப முடியவில்லை. ஒருவேளை விரும்பாமல் கூட இருந்திருக்கலாம், அதுக்குள்ள நம்ம போகல. அந்த நிலைதான் நிதர்சனம். அப்ப அந்த வாக்குகள், விடுதலை சிறுத்தை வாக்குகள் கூட அவரு விஜய்க்கு தான் போயிருக்கு. அது மாத்திரமல்ல, நடந்து முடிந்த முதல்வரினுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டினுடைய பெருவாரியான தலித் மக்கள் அதிகமாக வாழ்கிற, எல்லோரும் சொல்லுவார்கள் இல்லையா, ஒடுக்கப்படுகிற சமுதாயத்தை சேரிக்குள் அடக்கி வைக்கிறார்கள் என்று, அந்த சேரி பகுதிகளில் கொண்டாடப்பட்ட இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது வேறு எந்த முதல்வருக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கிடைத்தது. அவ்வளவு பெரிய கொண்டாட்டமாக அது இருந்தது. அப்படி என்றால் அந்த மக்களின் விருப்பம் மிக்க தலைவராக அவர் இருக்கிறார். 8 அமைச்சர்கள் அந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறார். அதுல 7 அமைச்சர்கள் வட மாவட்டங்களில் இருக்கிற பறையர் என்ற தலித் சமூகத்தினுடைய பெரிய எண்ணிக்கையிலான சமூகம். அந்த சமூகத்திற்கு அந்த பிரதிநிதித்துவத்தை அவர் வழங்குகிற போது அந்த கொண்டாட்டம், அதை அவர்கள் விரும்புவது என்பதெல்லாம் ஒரு சாதாரண எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாதுதான். ஆனா இது திருமாவளவன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் உண்மையிலேயே அதில் இருக்கிற நிதர்சனங்களை உணர்ந்து கொள்கிற அறிவுபூர்வமான தத்துவார்த்த சிந்தனைகளை உடைய நடுநிலை முன்னணி மேல்மட்ட தலைவர்களுக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்து விட்டது. விடுதலை சிறுத்தைகள் கரைந்து கொண்டிருப்பதும், அதில் இருக்கிற நிர்வாகிகள், குறிப்பாக இளைய வயது நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்ந்திருப்பதும், அதே போல தாங்கள் குறிவைத்து அரசியல் நடத்துகிற அந்த சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கிற பகுதியில் இந்த கொண்டாட்டம் என்பது இனி விடுதலை சிறுத்தைகள் அந்த வாக்குகளை பெறுவதோ அந்த அந்த கொள்கைகளை எடுத்து சென்று அவர்களை ஆதரவு தளமாக மாற்றுவது என்பதெல்லாம் இயல்பான காரியமா என்று எண்ணுகிற அளவுக்கு அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் சென்று விட்டது. இதுதான் இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு பிறகான மிக பெரிய தடுமாற்றத்தை உருவாக்கிறது. எனவே இவர் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுன் போன்றவர்களை முன்னிலைப்படுத்தி தூக்கி பிடிப்பது என்பது தாங்கள் எந்த சமூகத்தின் வாக்குகளை
குறிவைத்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த சமூகத்தின் வாக்குகளை, அந்த சமூகத்தின் பிரதிநிதித்துவமான ஒரு அதிகார அமைப்பாக விடுதலை சிறுத்தைகளை முன்னெடுத்து செல்வதில் மிகுந்த சிரமங்களை சந்திக்கத்தான் போகிறார்கள், சந்திக்க தொடங்கி விட்டார்கள். வாக்கு சரிந்திருக்கிறது. இதை எப்படி முன்னெடுப்பார் திருமாவளவன்? இதிலிருந்து எப்படி வெளியில் வருவார்? இந்த விடுதலை சிறுத்தைகளிலே ஏற்பட்டிருக்கிற உட்கட்சி மோதல் அது இல்லை என்று சொன்னாலும் அதற்கான அர்த்தங்கள், காரண காரியங்கள் இப்படியாக அது பூசி மெழுகப்பட்டாலும் ஏற்பட்டது தான். எனவே இதிலிருந்து அவர் எப்படி வெளியே வரப்போகிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு வேண்டும் என்பதில் தொடங்கி பல்வேறு விதமான நிலைப்பாடு தடுமாற்றம் என்பது எங்கே போய் முடியும்? காத்திருப்போம். திருமாவளவனினுடைய அறிவார்ந்த சிந்தனைகள் வேறு ஏதாவது திட்டங்களை நோக்கி பயணிக்கிறதா, அல்லது இயல்பாக மற்ற தலைவர்களைப் போல இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தாக்குப்பிடிக்க முடியாமல் அவர் திணறுகிறாரா என்பதெல்லாம் தெரிந்துவிடும். அப்பொழுது நாம் மீண்டும் விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.